ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு சத்தான சுவையான பச்சைப்பயிறு சாதம் தான் செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் கிண்டி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சைப்பயிறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 20 நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி அரிசி 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு பச்சைப்பயிறுக்கும் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுட்டு வெயிட்டை போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான சூப்பரான பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.